ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் மீண்டுமாக நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க தேவன் தந்த தர்மையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். தொடர்ச்சியாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று சொன்னால், பரிசுத்த பேதுரு சொல்கிறார், நடக்கையிலே நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே பரிசுத்தமாயிருங்கள். நடக்கை என்று சொன்னால் நாம் பார்த்தோம், அது சொல்லும் செயலும் என்று சொல்லி பார்த்தோம். சொல்லினாலும் செயலாலும் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன டெஃபினிஷன்? உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க, பரிசுத்தம் என்றால் என்ன என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? பொதுவாக நாம் சொல்லுவோம் பாவம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லுவோம் இல்லையா? பரிசுத்தம் என்று சொன்னால் பாவம் இல்லாத வாழ்க்கை. சரி, பாவம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டா 2 விதமான பாவம். ஒன்று உலக பிரகாரமான பாவம், வெளிப்புறமான பாவம். என்னது? வேசித்தனம், விபச்சாரம், திருடுதல், இப்படிப்பட்ட வெளிரங்கமான பாவங்கள். கண்டிப்பாக இந்த பாவங்களை ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் செய்ய மாட்டாங்க. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. 2வது பாவம் என்ன என்று சொன்னால் உள்ளான பாவம். எப்படி பாவம்? பொறாமை, துர்குணம், இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த காரியங்களிலே நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் முழுமையாக விடுதலை பெற்று விட்டோமா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நமக்குள்ளாக கிரியை செய்து இப்படிப்பட்ட துர்குணங்களில் இருந்து நீங்களும் நானும் விடுபட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். அப்படின்னா பரிசுத்தம் என்றால் என்ன என்று சொன்னால் செட் அபார்ட், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் பரிசுத்தம் என்று சொல்லி. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநேக அற்புதங்களை செய்தார். மரித்த மனிதர்களை உயிரோடு கூட எழுப்பினார். வியாதியாய் இருந்த மனிதர்களுக்கு சுகப்படுத்தினார். பசியுள்ள மனிதர்களுக்கு போஜனத்தை தந்தார். ஈவன் அவருடைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு மீனின் வாயிலிருந்து பணத்தை எடுக்க செய்தார். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை செய்த தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதிலே தாமதமாகிறது? அதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர், என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறேன், அந்த அற்புதம் ஏன் நடக்கவில்லை என்பதற்கான பதிலை இந்த நாளிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். அதற்கு ஆதாரமாக யோசுவா எழுதிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கிம் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அந்த பரிசுத்தம் என்பதற்கு சயின்டிஃபை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. NIV பைபிள்ல கான்சிகரேட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை
நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதம் செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அப்பதான் தேவனாலே அற்புதத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செய்ய முடியும். தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு கிருபையை, ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கு முதலாவதாக நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம், தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் முதலாவதாக பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அப்ப sanctify and consecrate என்பதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்கிறார், setting yourself apart for a special purpose அல்லது specific purpose. தேவனாலே நீங்களும் நானும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரேடியோ, இப்பெல்லாம் நீங்களாம் ரேடியோ கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. அந்த காலத்தில் ரேடியோவை அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் வச்சாதான் நம்ம அந்த சேனலை கேட்க முடியும். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஃப்ரீக்குவன்சியை நீங்களும் நானும் டியூன் பண்ணும்போது மாத்திரம்தான் அந்த அற்புதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வந்தார்கள். அந்த மேப்ல பார்ப்போம், சுமார் 42 இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள். 42 இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு 3 ஸ்லைட் இருக்கும், அதையும் பார்த்துருவோம். 42 இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அதிலே முக்கியமாய் ஒரு 18 பாளையங்களிலே தேவன் அவர்களோடு கூட சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆழமாக தியானித்தோம். அதை மீண்டுமாக தியானிக்க நேரமில்லை. 18 இடங்களிலே தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திற்கு வருவதற்கு முன்னதாக அதனுடைய பேக்ரவுண்டை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்து கடைசியாக மவுண்ட் நேபு என்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். அது மீதியான் தேசத்தின் நிலமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் மோசே என்ன செய்யறாரு? மரிக்கிறார். மோசே அந்த மவுண்ட் நேபுவில் இருந்து கானான் தேசத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் சொல்லிட்டார், நீ கானான் தேசத்திற்கு நீ போக மாட்டாய் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் மரிக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸ்லைட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். 4:1 34:1 உபாகமம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபா மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிட்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அங்கிருந்து தான் கர்த்தர் அவருக்கு எல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்தை அவர் காட்டுகிறார். 6வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அந்த இடத்துல தான் மோசே மரிக்கிறார். அவருடைய பிரேத குழியை இந்நாள் வரைக்கும் யாருமே கண்டதில்லையா. அததான் யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம். அதிகாரம் இல்ல, ஒரே அதிகாரம் இருக்கு. யூதாவின் புஸ்தகம் 9வது வசனத்தை வாசிப்போம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட யூதா எழுதுகிறார், சத்ருவானவன், அதாவது மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடந்த ஒரு உரையாடலை அவர் அந்த இடத்துல எழுதி வைக்கிறார். மோசேயினுடைய சரீரத்திற்காக இருவரும் தர்க்கம் செய்து கொள்கிறார்கள். அப்ப அந்த மோசேயினுடைய சரீரம் யார்கிட்ட இல்லை, இந்த உலகத்திலே இல்லை.
ஒருவன் மரித்தால் எங்க போகணும்? பாதாளத்துக்கு அவனுடைய ஆவி போக வேண்டும். சரீரம் எங்க இருக்கணும்? பூமியில இருக்கணும். இப்ப பிசாசானவன் வந்து கேட்கிறான், அந்த சரீரம் எங்கே? அந்த ஆத்மா எங்க வந்திருக்கணும்? பாதாளத்துக்கு வந்திருக்கணும். அதுவும் என்கிட்ட வரல. சரீரத்தையும் இந்த உலகத்துல இல்லை என்று சொல்லி கர்த்தர் மோசேயை உயர்த்தினார் அவர்ணமாக. இதை நாம் தியானிக்க போவதில்லை. அந்த இடத்துல, அந்த மோவாப் தேசத்துல அவர் மரிக்கிறார். மரித்த பின்பு அவருடைய லீடர்ஷிப் யாருக்கு போகுது? யோசுவாவுக்கு போகிறது. யோசுவா இப்ப இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்ல வேண்டும். அவருக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அது என்ன என்று சொன்னால், யோர்தான் நதி இருக்கிறது. எப்படி மோசேக்கு முன்னதாக செங்கடல் இருந்ததோ அதே போல இந்த யோசுவாவுக்கு முன்னதாக ஒரு யோர்தான் நதி இருக்கிறது. அதை கடந்து செல்ல வேண்டும். எப்படியாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டுமே என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. இத்தனை ஜனங்கள், இத்தனை குழந்தைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தால் மாத்திரமே இவர்களால் கடக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையிலே யோசுவா சொல்றார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைய தினத்திலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி. இவர்களுக்கு முன்னதாக அந்த எரிகோ மக்கள் சொல்றாங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த யோர்தானை கடந்து வருவது சாத்தியமல்ல என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா யோசுவா சொல்றாரு, கர்த்தர் நாளைய தினத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டுமே ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் என்ன பரிசுத்தமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னதாக யோசேப்பு மரிக்கிறார். யோசேப்பினை மரிக்கும் போது அவர் ஒரு கட்டளையை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை எடுத்து வைத்து கொடுத்தான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இப்ப இந்த யோசேப்பு யார் என்று சொன்னால், அவன் ஒரு அதிபதி, அந்த எகிப்து நாட்டின் அதிபதி. சொன்னா அவனை எங்கதான் வைக்கணும்? பிரமிட்ல வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பார்வோன் வைப்பதற்கு நிகரான இடத்திலே யோசேப்பினுடைய சரீரம் வைக்கப்பட வேண்டும். ஆனா யோசேப்பு சொல்றாரு, எனக்கு அது வேண்டாம். எங்க வைக்கணும்? என்னுடைய முற்பிதாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே என்னுடைய எலும்புகளை கொண்டு போய் வையுங்கள். எனக்கு இது அல்ல, எனக்கு எதுதான் முக்கியம்? என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே என்னுடைய எலும்புகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு கிடைத்த மகிமையை அவர் புறக்கணித்தார். அவர் சொல்றாரு, நான் என் முற்பிதாக்களோடு கூட நித்திரை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்ப சொல்றாரு, என்னுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்லி. எப்ப சொல்றாரு? 430 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு. நேத்து என்ன சாப்பிட்டோம்னே நமக்கு தெரியாது. நேத்து என்ன நைட்டு சாப்பிட்டோம்னு நம்ம மறந்துருச்சு. 430 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள்கிட்ட யோசேப்பு சொல்றாரு, என்னுடைய எலும்புகளை கொண்டு பொங்கல் என்று சொல்லி. இப்ப மோசேயின் தலைமையில எகிப்தில் இருந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து வருகிறார்கள், புறப்படுகிறார்கள். என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். யாத்திரையாகமும் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மோசே தன்னுடனே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடுபடி செய்திருந்தான். இந்த யோசேப்பு சொல்றாரு, நீங்க இந்த இடத்துல அடிமைகளாக வாழ்வீர்கள். ஒரு நாள்ல கர்த்தர் உங்களை சந்திப்பார், சந்தித்து உங்களை மீண்டுமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போவார். அப்போது என்னுடைய எலும்புகளை கொண்டு போங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை மோசே என்ன செய்யறாரு?
அதை நினைவு கூர்ந்து அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு மோசே அவர் யோசேப்பின் எலும்புகளை எடுத்து நடந்து செல்கிறார். அவருக்கு பின்னதாக இந்த இஸ்ரவேல் மக்கள் முழுமையாக நடந்து செல்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்காக மோசே முன்பாக நடந்து போகிறார். அவரோடு கூட எதை எடுத்துக்கொண்டு போறாரு? யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். அவர் சொன்னபடியே யோசேப்பின் எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டது. எப்பன்னா யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. இந்த யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாவதற்கு முன்னதாக அந்த எலும்புகள் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது. யார் கொண்டு போனா? இப்ப யோசுவா கொண்டு போகின்றார். சற்று இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்கள் திரளான ஜனங்களை மோசே வழி நடத்தி செல்கிறார். அவர் எதை கையில் எடுத்துட்டு போறாரு? யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் மோசேக்கு பின்னதாக. அதுவா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த யோசேப்பினுடைய எலும்புகளை பார்த்து கொண்டு இவர்கள் நடந்து போகிறார்கள். அப்ப அவர்கள் எது வரைக்கும் போனாங்க? அந்த யோர்தானுக்கு இப்புறத்திலே வந்து அவர்கள் பாளையம் இறங்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இதை எப்படி மாற்றுங்கள் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இதுவரையிலே யோசேப்பின் எலும்புகளுக்கு மோசேக்கு பின்னதாக சென்றார்கள். அதுவும் குறிப்பாக யோசேப்பினுடைய எலும்புகளுக்கு பின்னதாக இஸ்ரவேல் மக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, எதற்கு பின்னதாக நடந்து செல்லுங்கள்? ஆர்க் ஆஃப் கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி முன்னதாக செல்ல வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னம். அதற்கு முன்னதாக அந்த படத்துல பார்ப்போம், உடன்படிக்கை பெட்டி மனிதர்களின் மத்திகளிலே இருந்தது. ஒரு திரளான கூட்டம் முன்பாக செல்கிறார்கள். முன்பாக மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். அதன் பின்பு ஒரு கூட்டம் மக்கள், அதன் நடுவிலே கர்த்தருடைய பெட்டி போகிறது. அதற்கு பின்னதாக இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களின் மத்திகளிலே இருந்தது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த ப்ரியாரிட்டியை நீ சேஞ்ச் பண்ணு. இதுவரைக்கும் நீங்க யோசேப்பின் எலும்புகளுக்கு பின்னதாக சென்று கொண்டிருந்தீர்கள். இனிமேல் எதுக்கு பின்னதாக செல்ல வேண்டும்? என்னுடைய பிரசன்னத்திற்கு பின்னதாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ப்ரியாரிட்டியை மாத்துறார். இந்த யோசேப்பு ஒரு முற்பிதா தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல இவரும் ஒரு முற்பிதா. இவராலே இந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த எலும்புகளுக்கு பின்னதாக நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்க எதுக்கு பின்னதாக செல்ல வேண்டும்? என்னுடைய பிரசன்னத்திற்கு பின்னதாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியாரிட்டியை மாற்றுகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றது. நாம் அநேக மனிதர்கள் பின்னதாக நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிறோம். மனிதர்களை முக்கியப்படுத்தி கொண்டு மனிதர்களை பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் மத்தியிலே நான் அற்புதத்தை செய்ய வேண்டுமே, ஆனால் முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ப்ரியாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். நீங்கள் எது பின்னதாக செல்ல வேண்டும்? கர்த்தரை முன்பாக வைத்து நீங்கள் பிரயாணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அருமையான பாடத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவாவின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கை பெட்டிகளை இந்த லேவியர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். அதை பார்த்த உடனே அவர்களுக்கு பின்னாக செல்லுங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நல்ல மனிதர்கள் தான் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்திய மனிதர்களுக்கு நீங்களும் நானும் அவர்கள் பின்னாக செல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இயேசுவுக்கு பின்பாக
செல்ல அழைக்கப்பட்டவர்கள். நல்ல மனிதர்கள் தான். ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் உபயோகப்படுத்தினார். ஆனால் அவர்களுக்கு பின்னதாக செல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட கர்த்தருக்கு பின்னாக நீங்களும் நானும் செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது இன்க்ளூடிங் மீ. அது எந்த விதமாக ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பின்னதாக நீங்கள் செல்வீர்களே ஆனால் கர்த்தர் பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்விலே செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றார், பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைய தினத்திலே உங்கள் மத்தியிலே பெரிய அற்புதம் செய்வேன். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கி கொள்ளும் போது நாளை அல்ல, இன்று தேவன் என்னுடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு முதலாவதாக நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நீங்களும் நானும் பிரியாரிட்டியை சேஞ்ச் பண்ண வேண்டும். மனிதர்களுக்கு பின்னதாக செல்லுகிற பிரியாரிட்டி அல்ல, தேவனுக்கு பின்பாக செல்லுகிற ஒரு பிரியாரிட்டியை என்னுடைய வாழ்விலே நீங்களும் நானும் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரியாரிட்டியை தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்பதான் ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்விலே தேவன் செய்ய முடியும். ஒரு தேவ மனிதன் விதமாக சொல்கிறார், விக்டரி டஸ் நாட் கம் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஆர் நம்பர், இட் கம்ஸ் ஃப்ரம் டிவைன் ஆர்டர் அண்ட் ரைட் ப்ரியாரிட்டி. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ரைட் ப்ரியாரிட்டியும் டிவைன் ஆர்டர் இருக்கும்போது மாத்திரம்தான் தேவனுடைய கரத்திலிருந்து நீங்களும் நானும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பல நேரங்களில் நம்முடைய டிசிஷன் தான் நம்முடைய டெஸ்டினேஷனை டிஃபைன் பண்ணும். நீங்களும் நானும் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும். மனிதர்களுக்கு பின்னதாக அல்ல, கர்த்தருக்கு பின்னதாக செல்வோம். தட் இன்க்ளூட்ஸ் மீ ஆல்சோ. யார் பின்னதாக, மனிதர்களுக்கு பின்னதாக நீங்களும் நானும் செல்லக்கூடாது. தேவனுக்கு பின்பாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது இவைகள் எல்லாம் எவைகள் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வசனங்களிலே வாசிக்கும் போது தெரியும். எதை குடிப்போம், என்னத்தை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்களும் நானும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். வானமும் பூமியும் தேவனுடையது, வெள்ளியும் பொன்னும் தேவனுடையது. தேவனை நீங்கள் தேடும்போது உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். முதலாவதாக அதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ளும் போது தேவன் நம் மத்தியிலே நாளை அல்ல, இன்று அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்கிறார், prayer is not just submitting your requirement to God. நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் தெரியப்படுத்துவது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது எக்ஸ்சேஞ்சிங் தி விஷஸ். நம்முடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாகவும் தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்வதுதான் ஜெபம். ஜெபத்தின் போது நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய தேவைகளை தேவன் அவருடைய தேவைகளாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சிறுவனாக திருச்சபைக்கு செல்லும் போது எங்களுடைய திருச்சபையில் ஆல்டருக்கு முன்னதாக இந்த ஒரு பெரிய வசனம் இருக்கும். என்ன வசனம்னா, இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். ஏன்னா வந்தவுடனே அதை தான் படிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய வருத்தம் இருக்கு, இந்த சண்டே கொண்டு போய் எங்கே வச்சுட்டு வந்துடலாம், சர்ச்சில் வச்சுட்டு வந்துடலான்னு போவோம். போன வருத்தம் கூடயே வந்துடும். நம்ம போய் வருத்தத்தை சர்ச்சில் வைக்கலான்னு போனால் அந்த வருத்தம் நம்ம திரும்பி வரும்போது நம்ம கூட வந்துடும். ஏன் வருகிறது என்று சொன்னால், இந்த வசனத்தை நமக்கு தெரிந்த மாதிரி படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை முன்பகுதியை மாத்திரம்தான் தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன். இதுவும் ஒரு கண்டிஷனல் blessing தான். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை, இயேசுவின் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணுமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் திருச்சபைக்கு போனா வருத்தம் மாறாது. எப்ப மாறுமா? அவருடைய நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தையும் வாசித்துருவோம். என் நுகம் மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவருக்கு என்னங்க சுமை இருக்கு, நுகம் இருக்கு என்று சொன்னால், மனிதர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மீது இருக்கக்கூடிய நுகத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளும் போது, நம்முடைய நுகத்தை யார் எடுப்பாங்களாம்? கர்த்தர் எடுப்பார். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நுகம் எனக்கு வேண்டாம், என் நுகத்தை எங்கேயாவது வைக்க முடியுமான்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நுகத்தை நீங்களும் நானும் எடுக்கும்போது, கர்த்தர் நம்முடைய தேவைகளின் நிமித்தமாக அவர் செயல்பட முடியும். நீங்களும் நானும் இந்த காரியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நுகத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அப்போ வேலையெல்லாம் விட்டுடலாமா அப்படின்னா, அட்லீஸ்ட் ஜெபம் பண்ண முடியும்ல. ஃப்ரைடே ப்ரேயர் இருக்குது, வெட்னஸ்டே ப்ரேயர் இருக்குது, அநேக ப்ரேயரில் இந்த ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணாலே அந்த நுகத்தை என்ன செஞ்சிட்டோமா? எடுக்க நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய நுகத்தை எடுக்கும்போது மாத்திரமே நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க முடியும். முதலாவதாக தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்களும் நானும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போகலாம், இல்லைன்னா இன்னைக்கு லீவ் விட்டுறலாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த காரியம் நடக்கும். தேவனுடைய சமூகத்திலிருந்து நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் முதல் ரகசியம் என்னன்னா, அவருடைய நீதியை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவருடைய நுகத்தை நீங்கள் எடுக்கும்போது மாத்திரம்தான் உங்களுக்காக அவர் செயல்பட முடியும். இல்லைன்னா நீங்கள் என்னதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாலும் என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. நீங்கள் தேவனை செயல்படுவதற்கு நீங்களும் நானும் முதலாவது காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் யோசுவா சொல்றார், ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் பரிசுத்தமாகிக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைய தினத்திலே உங்கள் நடுவிலே பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி. அப்போ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அமர்ந்து கொண்டு பாளையத்தில் இருக்கும்போது முதலாவது லேவியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து செல்லும்போது இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த யோர்தான் என்ன செஞ்சது? பின்னிட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. உடன்படிக்கை பெட்டிக்கு சமீபமாய் வராதிருங்கள். அதற்கும் உங்களுக்கும் எத்தனை தூரம் இருக்கணும்? 2000 முழம். அப்போ எத்தனை மீட்டர்னு தெரியல. அத்தனை டிஸ்டன்ஸை நீங்கள் கீப் அப் பண்ணணும். ஏன் அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும் என்று சொன்னால் அதுலேயே இருக்குது, நம்ம படிக்கல சரியா. வாசிப்போம் மறுபடியும். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. நீங்களும் நானும் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் தெரியும். பக்கத்தில் போயிட்டோம்னா அது தெரியாது, வழி எதுன்னு தெரியாது. ஆகையினால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கும் உங்களுக்கும் இடையிலே, உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கும் இடையிலே 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூவ் ஃபார்வர்ட் அக்கார்டிங் டு காட்ஸ் வே. அநேக நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நீங்களும் நானும் வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழியிலே அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய வழியிலே, நம்முடைய வழியிலே, நாட் அக்கார்டிங் டு அவர் ஓன் வே.
கர்த்தருடைய வழியிலே நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்வீர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி, அவர் நடக்க சொல்லி கொடுக்கிற வழியிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். அந்த வழியிலே நடக்கக்கூடாதபடிக்கு வழியிலே பலவிதமான டிஸ்ட்ரக்ஷன் வரும். நீங்களும் நானும் தேவனுடைய வழியிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிப்போம். 5வது வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். இப்போ 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக என்ன செய்யணும்? நம்முடைய பிரியாரிட்டியை சேஞ்ச் பண்ண வேண்டும். மனிதர்களுக்கு பின்னதாக அல்ல, தேவனுக்கு பின்பாக செல்லக்கூடிய பிரியாரிட்டியை நீங்களும் நானும் செட் பண்ணணும்னு பார்த்தோம். இரண்டாவதாக மூவ் ஃபார்வர்ட் அக்கார்டிங் டு காட்ஸ் வே என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இன் ஷார்ட் என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாம இருந்தீங்கன்னா போதும். பல நேரங்களில் நம்ம பேசியே பிரச்சனையை பெருசாகிக்கிறோம். நீங்க பேசாம இருந்தாலே போதும், பிரச்சனை தானா சால்வ் ஆயிரும். ஏன்னா யோசுவாவுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், இந்த இஸ்ரவேல் மக்களை பேச வச்சோன்னா என்ன சொல்லுவாங்க? முறுமுறுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த யோர்தானெல்லாம் கடக்க முடியாதுங்க, எரியோ கோட்டை பெருசாக இருக்குங்க, நம்ம எகிப்திலேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இவ்வளவு நாட்கள் 40 வருடம் நாங்கள் வனாந்தரத்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாம், புதிய பார்வோன் வந்திருப்பார், நல்ல பார்வோன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதிருங்கள். அப்படி பேச வேண்டுமே ஆனால் விசுவாசமுள்ள வார்த்தைகளை மாத்திரம் நீங்களும் நானும் பேச வேண்டும். அதை தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இன் ஷார்ட் என்ன சொல்றாரு? பேசாம இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. அதை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவா சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, ஆர்ப்பரியாதீங்க, ஒண்ணுமே பேசாதீங்க, வாயை மட்டும் திறங்க. எதுக்கு திறங்க? சாப்பிட்றதுக்கு மட்டும் திறங்க. நான் எப்போ சொல்றேனோ அப்போ மட்டும் நீங்க ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி. பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் பிரச்சனையை அதிகப்படுத்தி விடும். மற்றவர்களிடத்துல நாம் இந்த யோபுவினுடைய சீஷர், யோபுவினுடைய நண்பர்கள் அவங்க எதுக்கு போறாங்க? அவருக்கு ஆறுதல் சொல்ல போனாங்க. போன இடத்துல என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொல்றாரு, அவங்க பேசின காரியமெல்லாம் தவறான காரியம் என்று சொல்லிவிட்டார்கள். அவங்க கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியமும் பேசவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், அவர்கள் எனக்கு விரோதமாக பேசினார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அதுவும் தேவனுடைய வழியிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இந்த யோர்தான் மேலிருந்து பாய்ந்து வருகிறது. இந்த லேவியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்களுடைய பாதங்கள் யோர்தான் நதியிலே பட்ட உடனே இந்த தண்ணீரெல்லாம் குவியலாக ஆப்போசிட் டைரக்ஷன்ல எது வரைக்கும் போச்சான்? ஆதாம் வரைக்கும் போய் நின்றதாம். இதற்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் உண்டு. ஆதாம் ஆதியிலே பாவம் செய்தார். அந்த பாவம் தலைமுறையாக மனிதர்கள் மீது வந்தது. ஆதாம் தானே தப்பு செஞ்சாரு.
நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய தவறு நிமித்தமாக இந்த மனித குலம் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், ஒரே மனுஷனான ஆதாமினாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும், அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், இந்த உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதுவும் ஆயிற்று. எப்படி என்றால் அந்த ஆதாம் செய்த தவறு நிமித்தமாக எது வரைக்கும் வந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரையிலே அந்த பாவம் ஜெனரேஷனாக வந்து கொண்டிருந்தது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மீண்டுமாக எது வரைக்கும் போகுது? ஆதாம் வரைக்கும் செல்கிறது. அதே அதிகாரத்தில் 18-19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மனிதனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வாசிப்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவனுடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்கள் அந்த யோர்தானின் மீது கால்களை வைக்கும்போது அந்த தண்ணீர் எதிர்ப்புறமாக ஆதாம் வரைக்கும் சென்றது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆதாம் வரைக்கும் சென்று விடுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது we are free from the generation curse. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டால் அந்த ஜெனரேஷன் கர்சஸ்க்கு நீங்களும் நானும் விலக்காக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுகின்றோம். 3 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன காரியம் பார்த்தோம்? முதல்ல என்ன பார்த்தோம்? பிரியாரிட்டி. செட் காட் அஸ் a ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. மனிதர்களுக்கு பின்னதாக செல்வதை நிறுத்திவிட்டு தேவனுக்காக தேவனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? மூவ் ஃபார்வர்ட் அக்கார்டிங் டு தி காட்ஸ் வே. தேவனுடைய வழிகளிலே நீங்களும் நானும் செல்ல வேண்டும். மூன்றாவதான பாடம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் சுமந்து செல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் கரெக்ட். 4வது பாடமாக என்ன பார்க்குறோன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. போதும். இந்த மன்னா இவர்கள் இப்போ யோர்தானை கடந்து விட்டார்கள். கடந்து விட்டு எரிகோவுக்கு போகல. எரிகோவுக்கு போவதற்கு முன்னதாக என்ன நிறுத்தப்பட்டது? மன்னா நிறுத்தப்பட்டது. இவ்வளவு நாள் 40 ஆண்டுகள் அவர்களுக்கு கிடைத்த மன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. இது சாதாரண ஃபுட் மாத்திரம் இல்ல, அது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனா அது என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. இந்த மன்னா எங்கே தொடங்கியது என்று சொன்னால், யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட மன்னா இப்போது நிறுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால், புதிய காரியங்களை தேவன் செய்யும் போது பழைய காரியங்களை தேவன் மாற்றி அமைக்க விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்விலே சில சமயங்களிலே தேவன் சில காரியங்களை செய்யும் போது நீங்களும் நானும் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மன்னா போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, மன்னா போயிருச்சே அப்படின்னு. ஏனென்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக சில காரியங்களை தேவன் செய்யும் போது நீங்களும் நானும் அதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும்
பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தம் எப்படி என்று சொன்னால், முதலாவது தேவனை தேட வேண்டும், தேவனை முன்னிறுத்தி செல்ல வேண்டும். மனிதர்களை அல்ல, தேவனை முன்னாக வைத்து, கர்த்தரை முன்னதாக வைத்து, இயேசுவை முன்னதாக வைத்து நீங்களும் நானும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய வழியின்படி நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முற்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசமான வார்த்தைகளை நீங்களும் நானும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக பார்த்தோம், சில நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் தடைபடும் போது அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எதற்காக என்று சொன்னால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அது ஒரு ஆதாரமாக, ஒரு முன்னோடியாக இருக்கிறது. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நாளை அல்ல, இன்றைய தினத்திலே உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.